எந்த அமைச்சரும் எந்த அறநிலையத்துறை அதிகாரியும் கோவில் இனாம் சொத்துக்களை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்க தெரிவிக்கல. ரொம்ப பெரிய விஷயம் இது. ஏன்னா இனாம் சொத்து அப்படிங்கிறது காலப்போக்கில் அந்த குடிவாரம் ஒரு கிறிஸ்துவ அமைப்புக்கு போயிட்டுது. உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போய் இந்த லேண்டை ரிசூம் பண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தீர்ப்பு வந்தது. ஒருத்தர் அந்த இடத்த என்க்ரோச் பண்ணுறாரு அப்படின்னாக்க அந்த சட்டத்திலேயே ஷர்ட் 78 நினைக்கிறேன், செக்ஷன் 78 79 செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் படி கமிஷனருக்கு அதிகாரம் இருக்குது. அவங்க உடனடியாக வெளியேற்றி அந்த இடத்த கையகப்படுத்தி கோவிலுக்கு ஒப்படைக்கலாம். அந்த பவர் இருக்குது. இருந்தாலும் இவங்க செய்யாமல் இதுவரை அந்த செக்ஷனில் எவ்வளோ பண்ணான்னு தெரியல. இது செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. சென்னையில் அங்கிருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் உள்ள அகத்தீஸ்வரர் கோவில் பல நிலங்கள் அந்த அங்கே இருக்கிற அறங்காவலர் மூலமாக தவறாக ஏலினேட் பண்ணி விற்றுருக்காங்க. அதை பற்றி கோர்ட்டில் கேஸ்லாம் போய் திரும்பவும் அது மீட்கணும்னு ஆர்டர்லாம் வந்திருக்கு. அதை செய்யட்டும். சென்னையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்கள் அருணாச்சலேஸ்வரர் நகர்ன்ற பேர்லேயே அடையாறில் இருக்குது. அதுலேருந்து எவ்வளோ வருமானம்? அமைச்சர் என்ன சஜஷனாக்க கமிஷனர் கூப்பிட்டு சென்னையில் உள்ள சென்னை கார்பரேஷனுக்குள்ள கோவில்களுக்கு சொந்தமான இடங்கள் எவ்வளவு இருக்கு, இதுல இருந்து நம்ம துறை எவ்வளவு வருவாய் ஈட்டி அந்தந்த கோவில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு இன்னொரு வெள்ளை இருக்கிறது. அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சிக்கு ஸ்ரீ டிவி நேயர்களை இனிதே வரவேற்கிறேன். இந்த வார நிகழ்ச்சிக்கு நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் ஆலய வழிபடுவோர் சங்கத்தின் மூத்த நிர்வாகி திரு கி நாகராஜன் அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இனிதே வரவேற்கிறேன். வணக்கம் சார். சார், இப்போ புதிய அமைச்சர் HRNC அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களை ஒரு தனியார் பத்திரிகையாளர் பேட்டி எடுத்திருக்காரு. அந்த பேட்டியில் பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. முதல் நான் தொடங்குவது என்னவா இருக்குன்னா, அவருடைய டேபிளில் கற்போம் பெரியாரியம் அப்படிங்கிற புத்தகத்தையுமே அந்த டேபிளில் இருந்திருக்கு. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி எழுதிய புத்தகம். அந்த புத்தகம் அங்கேருந்து நான் தொடங்கினேன் சார். இப்போ 13 லட்சம் இனாம் நிலம், அதாவது இது சுதந்திரத்துக்கு முன்னாடி நம்முடைய முன்னோர்கள், அரசர்கள், அதுக்கப்புறம் பெரும் செல்வந்தர்கள் கோவிலுக்கு ஒரு மடங்களுக்கு தானமாக அதை கொடுத்துருப்பாங்க. அது முழுக்க முழுக்க அறம் சார்ந்த பயன்பாட்டிற்கு அது இருக்கணும், தர்மம் சார்ந்த பயன்பாட்டிற்காக இருக்கணும் அப்படின்னு கொடுக்கப்பட்ட நிலங்கள் இருக்கும். அதை தான் இனாம் அப்படின்னுங்கிற வார்த்தையால் பயன்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன் சார். அது போன்ற நிலங்கள் சுமார் 13 லட்சம் ஏக்கர் நிலங்கள் இருக்கும். அதையெல்லாம் நாங்கள் மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஹிந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சொந்தமான கட்டிடங்கள் இருக்கும், ரெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய அவுட்ஸ்டாண்டிங் அந்த ரெண்ட்டு மட்டுமே கிட்டத்தட்ட 1500 கோடி இருக்கும். அதையும் நாங்கள் வசூல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பாசிட்டிவாக அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? வரவேற்கத்தக்கது. கண்டிப்பாக இதுவரை 10-15 வருஷமாக எந்த அமைச்சரும் எந்த அறநிலையத்துறை அதிகாரியும் கோவில் இனாம் சொத்துக்களை மீட்டெடுப்போம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்க தெரிவிக்கல. ரொம்ப பெரிய விஷயம் இது. ஏன்னா இனாம் சொத்து அப்படிங்கிறது என்னன்னு கேட்டாக்க, இந்த சொத்துக்கள் இருந்து எந்த வரி வரணுமோ, மேல்வாரம் குடிவாரம் அந்த மாதிரி இதில் போகிறது, அந்த வரியை கோவிலுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா யார் வேணால் ஆக்குபை பண்ணலாம், பண்ணிருக்கலாம், ஆக்குபை பண்ணி அவங்க என்ன செய்யலாம், அனுபவ பாத்தியதை அப்படிம்பாங்க. அவ்வளவுதான் இருக்கு. இது நம்ம பட்டா நிலத்தை தனி, அது சொந்தமான நிலம் அது தனி. இது இனாம் லேண்டுங்கிறது தனிப்பட்ட ஒரு வருது. நிறைய நம்ம தமிழ்நாட்டில் இனாம் அபாலிஷன் ஆக்ட் கூட வந்திருக்கு. நிறையா இனாமில் அபாலிஷ் கூட ஆகிருக்கு. அதுக்கான காம்பன்சேஷனும் கொடுத்துருக்காங்க. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் அவங்களுடைய கிட்டத்தட்ட 49 ஏக்கர், அதுவும் சுப்ரீம் கோர்ட் வரை போய் மேல்வாரம் குடிவாரம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்டிங்ஷனில் மேல்வாரம் கோவிலுக்கு குடிவாரம் அதாவது அங்கே குடிவாரம்னாக்கா அந்த அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படின்னாக்கா அங்கே செய்கிற
விவசாயம் செய்யக்கூடியது, விவசாயம் முப்போகம் விளையக்கூடியது. அவங்க வந்து அதில் எந்த வரத்தை மேல்வாழ்த்து கொடுக்கணும், அந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட். ஆனாக்கா காலப்போக்கில் அந்த குடிவாரம் வந்து ஒரு கிறிஸ்துவ அமைப்புக்கு போயிட்டுது. உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றம் அதுக்கு உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போய் இந்த இந்த லேண்டை ரிசூம் பண்ணி மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை எதிர்த்து லோக்கல் தஹசீல்தார் இந்த லேண்டை நான் வந்து அந்த கிறிஸ்துவ மதத்தினர் அவர்களுக்கே கொடுத்துறேன், சென்ட் மேரிஸ் நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது, கரெக்டாக ஞாபகம் இல்லை எனக்கு, அவங்களே கொடுத்துறேன்னு சொல்லி அதுக்கான காம்பன்சேஷன் இனாம் இவ்வளவு அறிவித்தார். அதான் இந்த இனாம், இந்த 49 ஏக்கர் இனாம் லேண்ட் மாதிரி கொடுத்ததை எப்படி அமைச்சர் மீட்க போகிறாருன்னு தெரியாது நமக்கு, அது தனியாக இருக்கட்டும். நம்முடைய சஜஷன் என்னன்னாக்க, இப்போ நம்ம பலமுறை அதை பற்றி பேசியிருக்கோம். அக்ரிகல்ச்சர் லேண்ட் நீங்கள் சொல்லும்போது இந்த 13 லட்சத்து ஏக்கர் விவசாய நிலங்கள் நம்ம தவறாக புரிந்து கூடாது, அது தனி. இது விவசாய நிலங்கள், அதாவது நஞ்சை புஞ்சை இவையெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ இருக்கிற ரெக்கார்ட்ஸ் படி 4,78,462 ஏக்கர் கோவில், பல கோவில்கள் சொந்தமானது, தமிழகம் முழுவதும் உள்ள பல கோயில்களின் சொந்தமானது. இதுல வந்து மடமும் அடங்கும் இல்லையா சார்? மடத்திற்கு உள்ளதும் அடங்கும். இதுல வந்து இது பல ஏக்கர் இப்போ காலகட்டத்தில் அர்பன் செமி அர்பன் அதாவது வந்துருக்கு. ஆனால் விலை அதிகமாக இருக்கும். அதனால அது தவிர 22,600 பில்டிங்ஸ் இருக்கு. அது 2,64,00,000 ஸ்கொயர் ஃபீட். அது தவிர 33,627 சைட்டும் இருக்கு. இது கிட்டத்தட்ட 29 கோடி சதுரடி சைட்ஸ்னாக்க ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் சைட்ஸ். இது பலமுறை சொல்லியிருக்கிறோம். இதிலிருந்து தற்போதைய வருமானம் எவ்வளவு அப்படின்னு கேட்டாக்க இவங்க வெளிப்படையாக சொல்கிறதில்லை. இருந்தாலும் அனுமானப்படி கிட்டத்தட்ட ஒரு 200-250 கோடி தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. போன அரசாங்கத்தினுடைய அமைச்சர் பல முறை இந்த நிலங்களை மீட்டு விட்டோம், இந்த மீட்ட நிலங்களின் மதிப்பு இவ்வளவுன்னு குறிப்பிட்டிருக்கிறார் பல முறை. அந்த டேட்டாலாம் வச்சு அனுமானம் படி பார்த்தாக்க நம்ம சொன்ன இந்த புஞ்சை நஞ்சை சைட்டு பில்டிங் இதெல்லாம் சேர்த்து போட்டு ஆண்டு வருமானம், ஒரு ரீசனபிள் ஆண்டு வருமானம் எவ்வளவு, நாங்கள் பல முறை ரிசர்ச் பண்ணி அறிக்கை வெளியிட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 6,000 கோடி வருஷத்துக்கு வர வேண்டும் ஆண்டு வருமானம் மட்டுமே. இது பல ஆண்டு காலமாக வராமல், கோவில்களுக்கு வராமல் அவங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு. இனாம் அப்படிங்கிற சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போது ஏற்கனவே அந்த இனாம் லேண்ட்ஸ் எல்லாம் இனாம் அபாலிஷன் பண்ணி இன்னொருத்தர் கையப்படுத்தி இது இப்போ 4,00,000 இப்போ சொன்ன ஃபிகர்ஸ் 4,78,000 ஏக்கர் நிலங்கள் பில்டிங்ஸ் தான் இருக்குது. இது வந்து இப்போ இவங்களுடைய பொசஷனில் இருக்குன்னே சொல்லலாம். பொசிஷன்லயே இருக்கு. அவங்க என்ன பண்ண என்க்ரோச்சர்ஸ் இத்தனைக்கும் அந்த நம்ம அனதர் இஷ்யூ என்னன்னாக்கா, அது இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, ஒருத்தர் வந்து அந்த இடத்த என்க்ரோச் பண்ணுறாரு அப்படின்னாக்க அந்த சட்டத்திலேயே ஷர்ட் 78 நினைக்கிறேன், செக்ஷன் 78 79 செக்ஷன் இருக்குது. அந்த செக்ஷன் படி கமிஷனருக்கு அதிகாரம் இருக்குது, அவங்க உடனடியாக வெளியேற்றி அந்த இடத்தை வந்து கையகப்படுத்தி கோவிலுக்கு ஒப்படைக்கலாம், அந்த பவர் இருக்குது. இருந்தாலும் இவங்க செய்யாமல் இதுவரை அந்த செக்ஷனில் எவ்வளோ பண்ணான்னு தெரியல. இது செஞ்சுருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை கையகப்படுத்தாமல் மற்ற செக்ஷன்ஸ் எல்லாம் போய் கோர்ட்டில் போய் கேஸ் பல காலம் நிலுவையில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம இதெல்லாம் விட்டுடுவோம். அமைச்சர் அலுவலகம் உத்தமர் காந்தி சாலையில் இருக்குது, சென்னையிலே எடுத்துப்போம். சென்னையில் அங்கிருந்து கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் உள்ள அகத்தீஸ்வரர் கோவில் பல நிலங்கள் அந்த அங்கே இருக்கிற அறங்காவலர் மூலமாக தவறாக ஏலினேட் பண்ணி விற்றுருக்காங்க. அதை பற்றி கோர்ட்டில் கேஸ்லாம் போய் திரும்பவும் அது மீட்கணும்னு ஆர்டர்லாம் வந்திருக்கு. அதை செய்யட்டும் முதல்ல. ஏன்னா இனாம்கிட்ட இப்போ பெரிய விஷயம் அது ப்ராஜெக்ட் ஒன்று. ரெண்டாவது, கபாலீஸ்வர் கோவில் அறிக்கை விடணும் நம்ம அமைச்சர் கமிஷனர் மூலமாக. நம்ம மயிலாப்பூர் கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வர் கோவிலுடைய சென்னைக்குள்ளே இருக்கிற இடங்கள் எவ்வளவு? கிட்டத்தட்ட அந்த கிரீன்வே சாலையிலேயே 17 ஏக்கர் என்க்ரோச்மெண்ட்டில் இருக்குது.
17 ஏக்கர் சார் 17 முழுவதுமா என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு. முழுவதுமே என்க்ரோச்மெண்ட்ல இருக்கு. ஆண்டி முதலியார் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து அர்த்த ஜாமம் கட்டளைன்னு கொடுத்தது இருக்கு. அதை தவிர பல இடங்கள் இருக்கு. அதே மாதிரி சென்னையில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலங்கள் அருணாச்சலேஸ்வர் நகர்ன்ற பேர்லேயே அடையாறில் இருக்கு. அதுலேருந்து எவ்வளோ வருமானம்? நம்ம அமைச்சர் என்ன சஜஷனாக்க, கமிஷனர் கூப்பிட்டு சென்னையில் உள்ள சென்னை கார்பரேஷனுக்குள்ள கோவில்களுக்கு சொந்தமான இடங்கள் எவ்வளவு இருக்கு, இதுல இருந்து நம்ம துறை எவ்வளவு வருவாய் ஈட்டி அந்தந்த கோவில் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு இன்னொரு வெள்ளை எடுக்க வேண்டும். இப்போ சொன்னீங்க சார், இப்போ மொத்த நிலங்கள்னு பார்க்கும்போது 4.78 ஏக்கர் நிலங்கள் இருக்குதுன்னு சொல்றோம். இதுவும் அவர்களுடைய டேட்டா பேஸும் மேட்ச் ஆகுதா சார்? அவங்க கிட்டத்தட்ட அந்த அவங்க சர்வே பணியெல்லாம் கூட தொடங்கியிருந்தாங்க, அதெல்லாம் மேட்ச் ஆகுதா சார்? முக்கால்வாசி பண்ணிட்டாங்க. 4,76,000 உறுதியாயிடுது. மேக்சிமம் ஒரு 1,00,000 ஏக்கர் இன்னும் பண்ண வேண்டி இருக்கும், சர்வே பண்ண வேண்டியது இருக்கும். சர்வேனா என்ன, அதை கன்ஃபார்ம் பண்ண வேண்டும், எந்த இது டீட்டெயில்ஸும் எடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட 4,72,462 ஏக்கர்ங்கிறது அவங்க பல முறை அறிக்கையை தான் விட்டுட்டு இருக்காங்க. அது இப்போ ஹெச்ஆர்என்சி வெப்சைட்லேயே பார்க்கக்கூடிய அளவில் அந்த வெப்சைட்டில் அந்த மேட்ச் அங்கே ஹெச்ஆர்என்சி வருஷம் விடுற அந்த ஆடிட்டில் அந்த அவங்களுடைய ரிப்போர்ட்டு அவங்க அசம்பிளியில் பிளேஸ் பண்ண ரிப்போர்ட்லேயும் இருக்குது. ஸோ அது மேட்ச் ஆகுதுங்கிறது ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே அவங்க சொல்லவே முடியாது, ஏன்னாக்கா அவங்க அசம்பிளியில் வருஷம் அவங்க அதை சப்மிட் பண்ணுறாங்க. அதனால் அந்த டேட்டா அவங்களால இது தவறுன்னு சொல்லவே முடியாது. அவங்களுடைய பொறுப்பு அதை எடுக்க வேண்டியது. அதோட பில்டிங்ஸு, இந்த புஞ்சை நஞ்சையை விட அந்த சைட்டு பில்டிங்கோட விலை மதிப்பு அதிகமாக இருக்கும். இப்போ அதிலிருந்து வரக்கூடிய தொகை 1,500 கோடி இருக்கும் அப்படிங்கிறாரு சார். அது தவறு. எங்களுடைய கணிப்புப்படி சிம்பிளா போட்டுப்பாங்க. ஒரு 10ஆம் கிளாஸ் பையன் சொல்லுங்க, இந்த மாதிரி 4,78,462 ஏக்கர் இருக்கு, இதுக்கு மாத வருமானம் போட்டு 29 கோடி ஸ்கொயர் ஃபீட்டு நம்ம பில்டிங்ஸ் இருக்கு, இது என்ன ஒரு வேல்யூ போட்டு பண்ணுங்க, ஸ்ப்ரெட் ஷீட்ல போட்டு பண்ணலாம். 3/4 மணி நேரம் அவங்க பண்றதுக்கு. எங்களுடைய அனுமானப்படி 6,000 கோடி வருஷத்துக்கு வரணும் சார். இப்போ இந்த 13 லட்சம் இனாம் நிலாம் அப்படிங்கிறது அது அவ்வளோ ஈஸியா சார்? அது அப்படி சர்வே பண்ணி அதை மீட்டெடுப்பதுங்கிறது அது ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதுதான், ஏன்னா பல சிக்கல்கள் இருக்கு. பண்ணலாம், முயற்சி எடுத்தாக்க சட்டம் அனுமதி கொடுக்கறது, அது எப்படி அதை கையாளுறார் அப்படிங்கிறத பொறுத்திருக்கு. நேர்களே, மீண்டும் ஒரு அரசு கையில் ஆலயங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.